ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான கேரமல் ஸ்வீட் பொட்டேட்டோ பைட்ஸ் பார்க்கலாம். சீனி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு கட் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு நல்லா குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணி பாயில் பண்ணி வச்சுக்கிறேன். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அதில் இருக்க தோல் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரவுண்டாக தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எந்த ஷேப் பிடிக்குமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம்ஸ் அளவுக்கு தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்வீட் பொட்டேட்டோ. அடுத்து ஒரு கனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு கொடுக்கறதுனால நம்ம கீ ஆட் பண்ணி கொடுக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா நெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சீனி கிழங்கு, அது எல்லாத்தையும் இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் திருப்பி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு சைடு போட்டுட்டு நல்லா அது ப்ரௌன் வந்து நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து நல்லா சிம்மில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட நாட்டு சக்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம மேலே வந்து தூவிக்கலாம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் தேங்காவை துருவி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு சிம்பிளாக வச்சிடலாம். ஃப்ளேமை வச்சுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் ஃப்ளேவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ரொம்ப குக் ஆகணுன்ட்டுலாம் இல்லை, லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ஸ்க்கு பிரேக் பாக்ஸ்க்கு வந்து இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான கேரமல் ஸ்வீட் பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.